உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூப்பர் புஷ்பா. சூப்பர் என்ன சூப்பரோ சூப்பர் புஷ்பா. நீ சொன்ன பொய்ய நம்பி சூர்யா குழந்தை தேவி மேல கோவப்பட்டு சாரி கேட்க சொன்னது சூர்யா கிட்ட கிடைச்ச பெரிய மாற்றம் தான். என்ன சிஸ்டர் பெரிய மாற்றம்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? சூர்யா குழந்தை தேவி மேல கோவப்பட்டது உலக அதிசயத்துல ஒண்ணுன்னு சொல்லலாம் சிஸ்டர். புஷ்பா, சூர்யா கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் தான் நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சிஸ்டர் புஷ்பான்னது ஃப்ளவர்னு நான் தப்பு கணக்கு போட்டேன் சிஸ்டர். இது ஃப்ளவர் இல்ல ஃபயர்னு இப்பதான் சிஸ்டர் தெரியுது. புஷ்பா, தேவி விஷயத்துல சூர்யா உன் பக்கம் சாஞ்ச மாதிரி அவனை முழுக்க முழுக்க உன் வழிக்கு கொண்டு வரதுக்கு நீ முயற்சி பண்ணணும். சூர்யாவை எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வந்துட்டா போதும். நீ இங்க வந்த காரியம் சக்சஸ் ஆகும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். நீங்க எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே சூர்யாவை என் வழிக்கு கொண்டு வந்து காட்டுறேன். யாரது? யாரு யாரு யாரு? ஓபன் பண்ணுன்னு சொல்றேன்ல. யாருன்னு கேக்குறேன்ல. ஏய் சி தொரடி. தெரடியா? தேவிமா ஊத்து. வேண்டாம் தேவிமா நீ ஊத்து. ஐயோ மூச்சில ஊத்தா. தேவி வேண்டாம். தேவிமா நான் சொல்றேன்ல நீ ஊத்து. வேண்டாம் துர்கா, நீ ஓவரா பண்ற. தேவிமா ஊத்து. ஊத்திட்டா மூச்சில ஊத்திட்டா. சூப்பர் துர்காமா, சூப்பர் சூப்பர். ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தை கையில பாலை கொடுத்து இப்படி பண்ணிருப்ப? ஃப்ளவருக்கு பால் குடுக்கணும்னு ஆசைப்பட்டா கையில கொடுத்திருக்கலாமே. இப்படியா பூவுக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி பாலை தூக்கி எங்க பியூட்டி மூச்சிலையா ஊத்துறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ தானே சொன்னா தேவிமா இவ முகத்துல பாலை ஊத்துனான்னு. சொன்ன பொய்ய நிஜமாக்க வேணாமா? அதுக்கு தான் இப்படி பண்ண சொன்ன. செய்யாத விஷயத்துக்காக கெட்ட பேர் வாங்கினா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பதான் அவ செஞ்சுட்டால, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சரி. தேவிமா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் துர்காமா. சந்தோஷ். என்ன குழந்தை விஷயத்துல அவங்க அப்பா கிட்ட டபுள் கேம் ஆடுறியா? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணும். இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான். இனிமே இந்த கேம் ஆடின இதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அத தாங்க மாட்டேன். ஏய், என்ன சீனா? உன் படத்தை ஏன் தியேட்டர்ல ஓட்டாத? சிஸ்டர் புடிச்சாலும் புடிச்சாங்க ஒரு பெரிய கேரியத்தான் புடிச்சிருக்காங்க. ஆமா, நீ யாரு? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ரைட்ஸ்ல என்கிட்ட வந்து சீனை போட்டுட்டு இருக்க? அப்படி கேளுங்க புஷ்பா. புஷ்பான்னதும் ஃப்ளவர்னு நினைச்சியா? ஃபயர்மா ஃபயர் எரிச்சிடும், ஜாக்கிரதை. என்னடி கேட்ட? நான் யாரா? எனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தமா? இது ஏன் வீடு. இந்த வீட்டோட சொந்தக்காரினா. இது என்னோட குழந்தை. என்ன இவ இப்படி சொல்றா? ஒருவேளை இவளுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சா? அது உண்மைதானா? உன்னை கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு துரத்தல, என் பேரு துர்கா இல்ல.
என்ன இந்த புஷ்பா கிட்டயே சவாலா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சூர்யாவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சு நான் இந்த வீட்டுக்கு மருமகளாகி எந்த ஜென்மத்துக்கும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர விடாம நான் துரத்துறேன்டி. பார்க்கலாம். பார்க்கலாமா? சொல்லுங்க. மிஸ்டர் சூர்யாங்கிறது யார் சார்? நான் தான். என்ன விஷயம்? உங்களுக்கு பொக்கே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க, வாங்கிக்கோங்க சார். இது யார் கொடுக்க சொன்னாங்க? எதுக்காக கொடுக்க சொன்னாங்க? தெரியல சார், ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதான் கொண்டு வந்தேன் சார். சரி, ஆர்டர் பண்ணவங்க பேர் என்ன? புஷ்பா. நான் தான் ஆர்டர் கொடுத்தேன். நான் வரேன் சார். ஆ. ஆமா, எதுக்காக எனக்கு இந்த பொக்கே கொடுக்க சொன்னீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சரி, நானே சொல்றேன். மாரியக்கா முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள். அதனாலதான் உங்களுக்கு gift கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, மாரி இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க மாரி அக்காவை முதல்ல சந்திச்ச நாள் 15/6/2020. நீங்க மாரி அக்கா கழுத்துல தாலி கட்டின நாள் 26/6/2020. அடாடாடாடாடா. தேவி பாப்பா பிறந்த நாள் 18/6/2021. சரியா? எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனா நம்ம புஷ்பா எல்லாத்தையும் பக்காவா நினைப்பு வச்சிருக்குது. தேங்க்ஸ் புஷ்பா. பரவாயில்லையே, மாரிய பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாரி அக்காவை பத்தி கேக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவங்களே என் உடம்புக்குள்ள வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.